இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் பார்த்திங்கன்னா லீடர். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைவேட் ஏஜென்ட்ஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு எதிராக செயல்படுறவங்கள வந்து போட்டு தருவாங்க. அதாவது அந்த டீமோட வேலை. இந்த டீம் இருக்கிறது யாருக்குமே தெரியாது. எம்பசி கீழே நடக்கும். இந்த படத்தோட கதைக்கு போவோம். இந்த படத்தோட ஹீரோயினை வந்து ஹீரோவே சாவச்சிட்டு இருப்பார் ஒரு மிஷனில். அது எதனால நம்ம கிளைமேக்ஸில் எண்டிங்கில் தான் தெரியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை கூட இருப்பார். அவங்க குழந்தை கூட வந்து தங்கியிருப்பார். அந்த இடத்துல ஒரு கார் மெக்கானிக்காக இருப்பார். அப்போ வந்து ஹார்பரில் வந்து கண்டெய்னர்ஸில் வந்து ஒரு வெடிப்பொருள் மருந்து வந்து கடத்துவாங்க. அதை வந்து கண்டுபிடிக்க போலீஸ் ஹெல்ப் கேட்பாங்க. இவர் பண்ண மாட்டார். அதனால் என்னென்னா ஆண்ட்ரியா வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட பொண்ணை வந்து கூட்டின்னு போயிட்டு வேறு யாரோ கூட்டின்னு போன மாரி சொல்லி அவங்க கூட்டிகிட்டு போயிட்ட மாரி சொல்லி அது ஹெல்ப் பண்ண வச்சுருப்பாங்க. ஆனால் அதுவே ஹீரோட பிளானாக தான் இருக்கும். அந்த பிளானிங்லேயே எதனாலனா அந்த டெவில் யார்ஸ் அதான் ஆப்ரேஷன்ஸ் பண்ண போயிருந்தாங்களே அந்த இடத்துல போட்ட தள்ளினது எல்லாமே வந்து இப்போ இங்கே ஹார்பரில் இருக்கார்ல அவரோட வந்து முதலாளி தான் போட்டு தள்ளியிருப்பார். அதனால் வந்து இவரே சாவடிக்கணும். இவரோட குழந்தை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஆர்ஃபனேஜில் இருந்திருக்கும். அந்த ஆர்ஃபனேஜில் இன்னொரு குழந்தை இருக்கும். அந்த குழந்தையோட அப்பா அம்மாவையும் சாவச்சிருப்பாங்க. இது ஒரு பாம் பிளாஸ்டில். அதோட டீட்டெயில்ஸ்லாம் வந்து அமிர்த் தாயர் அவங்க எடுத்துன்னு வந்து கொடுப்பாங்க போலீஸ்கிட்ட. ஆனால் அவங்க விசாரிக்காமல் இவங்ககிட்ட சொல்லிடுவாங்க. இவங்க வந்து அந்த பண்ணியை டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருப்பாங்க. அதனால் ஹீரோ வந்து அவர் சாவடிக்க ஒரு பிளான் போட்டு ஹார்பரில் இருக்கவர் அவரை முடிச்சிருவார். ஷாம் தான் போலீஸ். அவருக்கு வந்து இவரை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அந்த இவர் ஒரு சீக்ரெட் ஏஜென்ட். அது மாதிரி இருந்தாலும் ப்ரைவேட் ஏஜென்ட்டு இந்தியாவுக்கு எதிராக செயல்படுறவங்கள வந்து ஒருத்தர் எலிமினேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஷூட் அவுட்டில் தான் வந்து இவர் பையன் யாருக்கும் தெரியாமல் மிஸ் ஆகிட்டுருக்காரு. வில்லன் வந்து அவருக்கு பையனை இருக்கிறதே தெரியாது. அதை இன்னொருத்தரை போடும்போது அந்த பையன் தான் இவர் வில்லன். அவர் பார்த்திங்கன்னா ஒரு பையனாக இருப்பார்னு பார்த்திங்கன்னா 2-3 பையன் மொத்தம் 3 பேர் இருப்பாங்க ஒரே மாதிரி. அதை பார்த்துட்டு வந்து இவர் தான் டெவில்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல அங்கே ஒருத்தர் வந்து செத்துருவார். ஒரு டாக்டராக ஒருத்தர் வருவார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹீரோயினை தான் எல்லா டெவில்னு சொல்லி தப்பாக நினச்சிருப்பாங்க. ஹீரோ கூட போன ஆஃபீஸர்ஸ்லாம். அதனால் வந்து மேலே இடத்துல சீஃப் வந்து பார்த்திங்கன்னா இவர் ஹீரோயினை சாவடிக்க சொல்லி ஆர்டர் பண்ணுவார். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவார் ஹீரோ. இல்லை நீங்கள் என்னோடய ஆர்டர் நீங்கள் சாவடிச்சு தான் ஆகணும்னு சொல்லுவார். அதனால் அவர் வந்து சுற்றுவார். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் அவங்க பொண்ணு அப்பா அம்மா 3 பேரும் ஒன்றா சேர்ந்துருவாங்க. எப்படின்னா அவர் சுட்டு அவங்க உயிரோடு தான் வந்திருப்பாங்க. அவர் எத்தனை போய் காப்பாற்றிட்டு ஹாஸ்பிட்டலில். ஆனால் இங்கே வந்து இறந்துட்டதாக வந்து காட்டியிருப்பார். அதுக்கப்புறம் அங்கே அரெஸ்ட் ஆகி ஒரு மிஷின் போனதில் அதான் அவர் மட்டும் தான் அங்கே இருப்பார். அரெஸ்ட் ஆகி ரிலீஸ் ஆகி இங்கே வந்து அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணி 3 பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்க. இதான் இப்போ லாஸ்ட்டில் கதை. இந்த படத்துக்கு பார்த்திங்கன்னா 3க்கு நான் 3 ரேட்டிங் கொடுப்பேன் 5க்கு. ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய படம் தான். நல்லா நடிச்சிருக்காரு இவர் ஹீரோ.